யூஜி படிப்பு இலவசமா? மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் புதிய வாய்ப்பு. யார் எலிஜிபிள்? எப்படி அப்ளை பண்ணுவது? வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். குறிப்பா இந்த வருஷம் 12ஆம் வகுப்பு முடிக்க போற மாணவர்களுக்கும் அவங்க பெற்றோர்களுக்கும் இது ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட 2026-27 இலவச இளங்கலை கல்வி திட்டம். ₹1 கூட செலவில்லாம உங்க காலேஜ் படிப்பை எப்படி முடிக்கலாம் தான் நாம இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த விளக்கத்துல நாம முக்கியமா 5 விஷயங்களை கவர் பண்ண போறோம். திட்டத்தோட முழு விவரம், யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, 3 முக்கியமான சீட் ஒதுக்கீடு பிரிவுகள், அப்புறம் மிஸ் பண்ணவே கூடாத அப்ளிகேஷன் டேட், இதையெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த திட்டத்தோட ஒட்டுமொத்த கண்ணோட்டம் என்ன, இது ஏன் இளங்கலை மாணவர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்புன்னு பார்ப்போம். இது சும்மா ஏதோ ஒரு ஸ்காலர்ஷிப் இல்லைங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு கீழே வர்ற எல்லா காலேஜ்கள்லையும், அதாவது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்கள் மட்டும் இல்லாம செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்கள்ல கூட 100% இலவசமா நீங்க யூஜி படிக்க முடியும். உங்க டியூஷன் ஃபீஸ் மொத்தத்தையும் இந்த ஸ்கீம் மூலமா அரசாங்கமே ஏத்துக்கும். நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ரிலீஃப் இது. 2வது பகுதி, கடுமையான தகுதி விதிகள் மற்றும் கட்டாய நிபந்தனைகள். இந்த ஸ்கீம் ரொம்பவே காம்படிட்டிவான ஒண்ணு. அதனால ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அதுல முதல் கட்டாயமான கண்டிஷன், உங்க குடும்பத்தோட வருமானம். உங்க குடும்பத்தோட மொத்த ஆண்டு வருமானம் கட்டாயம் 3 லட்சம் ரூபாய்க்கு உள்ளதான் இருக்கணும். இதை தாண்டி ₹1 அதிகமா இருந்தா கூட இந்த ஸ்கீம்க்கு நாம அப்ளை பண்ண முடியாது. வருமானத்தை தாண்டி இன்னும் சில முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. நீங்க கண்டிப்பா 2025-26 பேட்ச்ல 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவரா இருக்கணும். அதுவும் எல்லா சப்ஜெக்ட்லயும் முதல் அட்டெம்ப்ட்லயே பாஸ் பண்ணிருக்கணும், அரியர் வச்சிருக்க கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாம இருக்கணும்னா 11 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான 2 மார்க் ஷீட்களையுமே நீங்க கண்டிப்பா சப்மிட் பண்ணியாகணும். 3வது பகுதி, தேவையான ஆவணங்கள். உங்க டாக்குமெண்ட்ஸை எப்படி முன்கூட்டியே தயார் செய்யணும்னு பாப்போம். கடைசி நேரத்துல டென்ஷன் ஆகாம இருக்கணும்னா டாக்குமெண்ட்ஸை முன்னாடியே ரெடி பண்றதுதான் ஒரே சீக்ரெட். 12ஆம் வகுப்பு மார்க் ஷீட், சரியான இன்கம் சர்டிஃபிகேட், இது 2ம் மஸ்ட். இது போக நீங்க முதல் பட்டதாரியா இருந்தா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், அல்லது மாற்றுத்திறனாளி ஆதரவற்றோர் பிரிவுல வரீங்கன்னா அதுக்கான முறையான சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாத்தையும் இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சர்டிஃபிகேட் வர லேட் ஆச்சுன்னா என்ன பண்றது? கவலையே படாதீங்க. யூனிவர்சிட்டி இதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டோ கைக்கு வர லேட் ஆகுதுன்னா, நீங்க அதுக்கு அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்பாங்க இல்லையா ஒரு ரசீது, அந்த அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்டை வச்சு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். அது அவங்க அஃபிஷியலா ஏத்துக்குவாங்க. அடுத்து 4வது பகுதி, 3 இடஒதுக்கீடு பிரிவுகள். இந்த இலவச இடங்கள் எப்படி பிரிக்கப்படுதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த ஸ்கீம்ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு காலேஜ்லயும் ஃபர்ஸ்ட் இயர் யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்காக குறைஞ்சபட்சம் 3 சீட்ஸ் கன்ஃபார்மா இலவசமா ஒதுக்கப்படுது. எவ்ளோ பெரிய காலேஜா இருந்தாலும் இந்த 3 ஃப்ரீ சீட்ஸ் கண்டிப்பா உண்டு. சரி, இந்த 3 சீட்ஸை யாருக்கு எப்படி கொடுப்பாங்க? இது ரொம்ப தெளிவா 3 பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு சீட்டுன்னு 3 பிரிவுகளுக்கும் சரிசமமா சீட்ஸ் பிரிக்கப்படும். அந்த குறிப்பிட்ட பிரிவுக்குள்ள யாரு அதிக மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். இந்த முதல் 2 பிரிவுகளை பாருங்க. முதல் சீட் முழுமையா ஆதரவற்ற மற்றும் பெற்றோரை இழந்த மாணவர்களுக்காக மட்டுமே ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. 2வது சீட் யாருக்குன்னா முன்னுரிமை பிரிவினர். அதாவது உங்க குடும்பத்துல நீங்க தான் முதல் பட்டதாரி, அல்லது நீங்க மாற்றுத்திறனாளி இல்லனா திருநங்கைகள், இவங்களுக்காக பிரத்யேகமா ஒதுக்கப்பட்ட சீட் இது. அப்போ 3வது சீட் யாருக்கு? அது பியோர் மெரிட் சீட். 12ஆம் வகுப்பு போர்டு எக்ஸாம்ல 80%க்கும் மேல மார்க் வாங்கியிருக்கீங்களா? உங்களுடைய திறமைக்காகவும் கடின உழைப்புக்காகவும் கொடுக்கப்படுற சீட் தான் இது. ஆக நல்லா படிக்கிற மாணவர்களுக்கும் இதுல ஈக்குவலான வாய்ப்பு இருக்கு. இறுதியா 5வது பகுதி, விண்ணப்ப காலக்கெடு. அந்த குறுகிய நேரத்தை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இவ்ளோ ரூல்ஸ் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அந்த கரெக்டான டைம்குள்ள அப்ளை பண்ணலன்னா எல்லாமே வேஸ்ட் தாங்க. காலக்கெடு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். உங்க 12th வகுப்பு ரிசல்ட் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கே யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். அங்கிருந்து சரியா 15 நாட்கள் தான் டைம். 15வது நாள் அந்த விண்டோ க்ளோஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணவே முடியாது. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விய கேட்க வைக்குது. ரிசல்ட் வந்த அன்னைக்கு தொடங்குற அந்த 15 நாள் கவுண்டவுன்குள்ள உங்க வாழ்க்கைய மாத்த போற அந்த கோல்டன் டிக்கெட்டை வாங்க உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இப்பவே தயாராயிருக்கா? ஒருவேளை இல்லைன்னா இன்னைக்கே அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.